சென்னை கிண்டியில் உள்ள போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தில் ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 13 ஆண்டுகளாக உயர்த்தப்படாத ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உடனடியாக உயர்த்த வலியுறுத்தி தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓலா, உபேர், ரேபிடோ, போர்ட்டர், ரெட் டாக்ஸி போன்ற நிறுவனங்களை முறைப்படுத்தவும் ஆட்டோ, கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் இந்த போராட்டத்தின் போது வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் கவினா. வணக்கம் கவினா. தற்போது ஆட்டோ, கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் நடத்தி வரும் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் என்ன மாதிரியான கோரிக்கைகள் எழுப்பப்படுகின்றன? இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம் பாஷா. 13 ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் இருக்கும் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உடனடியாக உயர்த்த வேண்டும் என்றும், மேலும் ஓலா, ஊபர், ராபிடோ போன்ற நிறுவனங்களை முறைப்படுத்த கோரியும் கிண்டியில் போக்குவரத்து ஆணையர் அலுவலகம் முன்பாக ஓட்டுநர்களின் தொழிற்சங்கம் சார்பாக போராட்டம் நடைபெற்று கொண்டு வருகிறது. மேலும் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவென்று பார்க்கும் பொழுது, திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி ஆட்டோ வாங்குவதற்கு ரூபாய் 10,000 மானியம் வழங்க வேண்டும் என்றும், வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் புரோக்கர்கள் தலையீட்டை ஒழித்து லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும், சட்டவிரோதமாக சொந்த பயன்பாட்டு கார்களை வாடகைக்கு இயக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இதுபோன்ற 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஓட்டுநர்கள் ஒன்றுபட்டால் தோற்று போகும் ஸ்டாலின் அரசு என்றும் முழக்கங்களை எழுப்பி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஓட்டுநர் சங்கங்களின் தலைவர் கூறியதாவது, 5 ஆண்டுகளில் இதுவரைக்கும் திமுக அரசு ஒற்றை கோரிக்கை கூட நிறைவேற்றி தரவில்லை என்றும், சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுத்தக்கூடிய நிறுவனத்தை உடனடியாக முறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஊராட்சி செயலாளர்கள், ஊரக நலப்பணி தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், டாஸ்மாக் தொழிலாளர்கள் போன்றவர்கள் தங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டு வருவது போல் ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர்களும் தங்களுக்கு முடிவு எட்டப்படவில்லை எனில் தங்கள் போராட்டங்களை தொடர்வோம் என்று எச்சரிக்கையும் விடுத்து இருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி கவினா.